சார் வணக்கம் சார். செய்தி மலர் யூடியூப் சேனல்ல இருந்து பேசுகிறேன் சார். வணக்கம் சார். இப்போ புதுசாக உருவாகியிருக்கிற இந்த மொந்தா புயல் இதனால தமிழகத்திற்கு எந்த மாதிரியான தாக்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார்? இப்ப வங்கக்கடல்ல ம் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி இன்னைக்கு அது தீவிரமடைஞ்சு காற்றழுத்த தாழ்வு மண்டலமா இருக்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில. ம் ஆந்திரா நோக்கி காக்கிநாடா பக்கத்துல போய் கரையை கிடக்கிற மாதிரி இப்ப இருக்க கணினி மாடல் எல்லாமே காமிச்சிட்டு இருக்கு. சரிங்க சார். உங்கள் கணிப்பு எப்படி சார் இருக்கு? என்னோடது மேகங்கள் ஆய்வு. ம் மேகங்கள் ஆய்வுனா நம்ம பாரம்பரிய மேகங்களை வச்சு இதை முன்கூட்டியே இந்த இடத்துல புயல் கரையை கிடக்குங்கிறத செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதியே நான் வாட்ஸ்அப் குரூப்லாம் பதிவிட்டு இருக்கேன். சரிங்க சார். வடகிழக்கு பருவமழை காலத்துல எந்தெந்த இடங்கள்லாம் புயல் கரையை கிடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ம் ம் அப்படின்னு சொல்லிட்டு செப்டம்பர் 19 நான் எங்க பதிவிட்டனோ அந்த இடத்த தான் இப்ப காமிச்சிட்டு இருக்காங்க. ஓஹோ, நீங்கள் சொன்ன இடத்துல இப்போ மழை அதிகமாக பெஞ்சிட்டு இருக்குன்னு சொல்ல வரீங்க? இல்லைங்க, அந்த இடத்தை நோக்கி புயல் போறதா இப்ப அவங்க கணினி மாடல் எல்லாம் காமிச்சிட்டு இருக்கு. ஓகே, அதாவது இந்த இடத்த நம்ம செப்டம்பர் 19ஆம் தேதியே கணிச்சு நம்ம பதிவிட்டுட்டோம். ஓஹோ சரி சார். இப்போ அது பிரகாரம் நடக்குதுன்னு சொல்ல வரீங்க? வடகிழக்கு பருவமழை காலத்துல எந்தெந்த இடத்துல எல்லாம் கரை கிடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ உருவாயிருக்கிற இந்த மந்தா புயல் எங்க கரையை கடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? இது புயலா இன்னும் உருவாகலைங்க சார். சரி. இப்ப ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா இருக்கு. காற்றழுத்த தாழ்வு மண்டலமா தீவிரமடைஞ்சிருக்கு. ம் இது நாளை 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 மறுநாள் புயலா மாறுங்கிறது கணினியோட கணிப்பு. அதான் அப்படி மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு வானிலை ஆய்வு மையம் தகவல் சொல்லியிருக்கு. ஆமா சார். உங்களுடைய கணிப்புகள்ல அதற்கான மேகங்களை பொறுத்தவரையும் புயல் உருவாகிறதுக்கு புயலை வழிநடத்துறதுக்குன்னு மேகங்கள் இருக்கு. ஓகே. இது தனி ஆராய்ச்சிங்க. இப்ப சொல்றவங்க எல்லாமே இப்ப இருக்க மாடலை வச்சுதான் சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க சார். உங்களுக்கு எப்படி பாரம்பரிய அறிவியும் எடுத்துக்கிறோம். இல்ல சார், இது எப்படி வேறுபட்டு இருக்கு எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா இப்ப சேட்டலைட்ல அதெல்லாம் பார்த்து சொல்றாங்க. ஓகே, வெதர் கண்டிஷனை பத்தி. மேகங்கள் ஆய்வு அப்படின்றது நமக்கு புதுசா இருக்கு. இன்னொன்னு கேட்டீங்கன்னாக்கா மேகங்கள் ஒரு இடத்துல ஒரு நிமிடத்திற்கு நிமிடம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுபட்டு நோக்கி போயிட்டு அப்படி 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 இல்லைங்க. மேகங்கள் சிஸ்டமேட்டிக்கா தான் இயங்கும். சரிங்க. நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. காற்று கண்ணாபின்னு வீசுங்க. ஆனா மேகங்களை பொறுத்தவரையும் அது சிஸ்டமேட்டிக்கா இயங்குறதுனாலதான் நம்ம முன்கூட்டியே இங்க எங்க மழை பெய்யும் நம்மளால சொல்ல முடியுது. அது சிஸ்டமேட்டிக்கா இயங்கலன்னா நம்மளால எங்க மழை பெய்யணும் முன்கூட்டியே சொல்ல முடியாது. இது நம்ம பாரம்பரிய பலாயிரம் வருஷமா நம்ம முன்னோர்கள் ஆராய்ச்சி பண்ணது. ஓகேங்க. இது 220 வருஷத்துக்கு முன்னாடி லுக் அவார்டு தான் மேகங்களை பத்தி ஆராய்ச்சி பண்ணி புக்கு வெளியிட்டாரு. அதையே வானிலைத்துறை 1893 தான் ஏத்துக்கிறாங்க. ஏத்துக்கிட்டு பெயரிடுறாங்க. அந்த ஆராய்ச்சி அவருக்கு அப்புறம் யாரும் முன்னெடுக்கல. சரியா, ஒரு சிலர் மட்டும் இந்த மேகங்களை வச்சு புயலை முன்கணிச்சிருக்காங்க. அது காலப்போக்கில் இப்போ சேட்டலைட் ரேடார்லாம் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஆராய்ச்சி அப்படி மங்கி போச்சு. ஓகே ஓகே. இல்ல சார், இப்போ இதனால நம்ம இப்போ உருவாகிற இந்த புயல்னால அதாவது சென்னை பக்கம் திரும்ப கூடும், இல்லைன்னா ஆந்திரா காக்கிநாடா கரையை கடக்கக்கூடும் அப்படின்ற மாதிரியான 20 கணிப்புகள் இப்போதைக்கு இருக்கு. ஒருவேளை அது சென்னையில மையம் கொண்டு சென்னைக்கு ஏதாவது இன்றைய காலையில என்னுடைய மேகங்கள் ஆய்வையும் நான் பயன்படுத்திக்கிட்டு அது எங்க போகுங்கிறத பார்க்கும்போது அவங்க அந்த கணினி மாடல் சரியா தான் வருது. சரிங்க. அதாவது உங்களுக்கு கணினி மாடலும் ஒத்து போகுதுன்னு சொல்ல வரீங்க? ஆமா, ஒத்து போகுது. இப்ப நான் முனைவர் பட்டத்துக்காக நான் ஆராய்ச்சி பண்ணும்போது பாரம்பரிய மற்றும் நவீன வானிலை முன்கணிப்பு முறைகளில் மேகங்களின் முக்கியத்துவம் தான் நான் பண்ணியிருக்கேன். இல்ல சார், இப்ப ரெண்டுமே ஒத்து போகும்போது இப்ப நம்ம அதை எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குல்ல சார்? ஏன்னா சயின்ஸே சொல்லிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நீங்க ஏதாவது சயின்ஸ் அது வேண்டான்னு சொல்லிங்க. அதாவது நம்ம அது ஒரு 35 வருஷத்துக்கு மேற்பட்ட டேட்டாவை ஏற்கனவே கணினி மாடல்ல உள்ள கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இப்ப நிகழ்நேரத்துல இருக்க டேட்டாவை கொடுத்து அடுத்து வானிலை எப்படி மாறுங்கிறத அவங்க கண்காணிப்பாங்க. அடுத்து ஸ்டாட்டிக் சார்ட் போட்டு இவங்களும் பார்ப்பாங்க. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இது நம்ம நேரடியாவே எந்தெந்த இடத்துல என்னென்ன நடக்குங்கிறது குறுகிய நேரத்துல கண்டுபிடிக்கிறதுக்கு இது கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துல சொல்லிடலாம்னு வச்சுங்களேன். நீங்க உங்களுடைய மேக கணிப்பு ரைட்டுங்களா? ஆமா, இப்ப ஒரு நிமிஷத்துல இந்த வானிலை என்னங்கிறத என்னால சொல்லிட முடியும். தமிழ்நாடு முழுக்க எப்படி இருக்கு என்னங்கிறத ஒரு நிமிடத்துல சொல்ல முடியும். ஆனா அதுக்கு எல்லா டேட்டாவையும் உள்ளீடு பண்ணி அவங்க அடுத்து அது போறதுக்கு 1/4 மணி நேரத்துக்கு மேல ஆகும். அவங்க அதாவது கணினி பூர்வமா சொல்றதுக்கான நேரத்தை சொல்றாங்க. அவங்க ஒவ்வொரு முறையும் அவங்க டேட்டா உள்ளிடும் போது அது ஏற்கனவே இருக்க டேட்டாவை வச்சுக்கிட்டு இப்ப இருக்க டேட்டாவையும் எடுத்துக்கிட்டு அடுத்து அது எப்படி போகும் அப்படிங்கறது கணினி மாடல் நமக்கு சொல்லும். அப்ப அது ஒரு 10 நாளைக்கு சொல்லிடுறாங்கனாக்க நம்ம கொடுக்குற டேட்டாவில மாற்றம் இருந்ததுன்னா அது அதை மாத்திக்கும். ஓகே சார். அப்ப இந்த பருவமழைகள்லாம் காலம் தவறி பெய்யறது அதை பத்தின கணக்கீடுகள்லாம் ஏதாவது உங்களால இதுல மேக கணிப்புல சொல்ல முடியுங்களா சார்? இல்லைங்க சார், மேகங்களை பொறுத்தவரை என்னன்னு கேட்டீங்கன்னாக்க
புயல் உருவாச்சுன்னா அதுக்கான மேகம் இருக்கு. ஓகே. அந்த புயலை வழி நடத்துறதுக்கு மேகம் இருக்கு. அதே போல ஒரு எந்த இடத்துல மழை பெய்யும் சொல்றதுக்கு முன்கூட்டியே 3 நாளைக்கு முன்னாடி உருவாகக்கூடிய மேகங்கள் இருக்கு. ஓகே. அப்ப இது வந்து எளிய முறை. அதாவது நம்ம வெப்பநிலை, ஈரப்பதம், காற்றோட இது, அழுத்த மாறுபாடுகள், காற்றின் திசை, மழை, இவ்வளவு டேட்டா வச்சு பண்றதுக்கு இது கொஞ்சம் எல்லாருக்கும், சாதாரண மக்களுக்கும் ஒரு எளிமையான ஒரு விஷயம். இல்ல சார், இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த வானிலை ஆய்வாளர்கள் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க வந்து தமிழகத்திற்கு அது எல்லாமே ஒரு மெத்தடுங்க. சரிங்க சார். இப்ப அந்த மாதிரியான எச்சரிக்கை உங்களுக்கு ஏதாவது நீங்க இப்ப கொடுக்க சொல்றீங்களா? அதாவது வந்து தமிழகத்திற்கு ஆகட்டும், சரி, குறிப்பா சென்னை, இல்ல குறிப்பா வந்து இதை பொறுத்தவரையும் இப்போதைய சூழல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டுக்கு வந்து கொஞ்சம் இந்த புயல் உருவாகிறதுனால தீவிரம் குறையுது. அதே சமயத்துல வந்து சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து அதை எடுத்துக்குது. அங்க வந்து கனமழையில இருந்து மிக கனமழை வரையும் இருக்கு. 26, 27 தேதிகள்ல இருக்கும். அது அப்படியே படிப்படியா ஆந்திராவை நோக்கி போய் காக்கிநாடா பக்கத்துல கரையேறும். இன்ன வரையும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துக்கான அறிகுறி மட்டும்தான் எனக்கு வந்திருக்கு. ஓகேங்க. இன்னும் புயலுக்கான அறிகுறி எனக்கு வரல. அப்படி புயலுக்கான அறிகுறிகள் வந்து அடுத்த கட்டமா நீங்க ஆமா, அது நாளைக்கு கூட வரலாம். ஓகே. அது வச்சு நீங்க அதுக்கான மேகங்கள் வேற, அதுக்கான மேகங்கள் வேறு. ஓகே. இதுவரையும் புயலாகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து எனக்கு இதுவரையும் வரல. 28 3 நாளைக்கு முன்னாடி வரும்னு வச்சுங்களேன். அது 28ஆம் தேதி கரை கிடைக்குதுன்னா இன்னைக்கு எனக்கு வந்திருக்கணும். இன்னைக்கு வரல, நாளைக்கு வரலாம். ஓகே. அப்ப மேகங்களை வச்சு நம்மளால சொல்லிட முடியும். இப்ப அந்த சமயத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, தென் தமிழ்நாட்டுல மட்டும் உங்களுக்கு மழை இருக்கும், மேற்கு தொடர்ச்சியில 1, 2 இருக்கும், கோடை மழை மாதிரி நமக்கு பெய்யும். மற்றபடி வந்து அந்த சென்னை ஏரியாவில் மட்டும்தான் இது தீவிரம் அதிகமா காட்டுது. அங்க பேஞ்சிட்டு அப்படியே அது ஆந்திரா, தெற்கு ஆந்திரா, மத்திய ஆந்திரா வரையும் போயிடும். அதாவது சென்னையில வந்து மிக அதிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது முன்னெல்லாம் வந்தது பாத்தீங்களா, ஒரு பேரிடர் மாதிரியான வெள்ளம், அது மாதிரியான வாய்ப்புகள் இருக்குங்களா, இல்ல ஓரளவுக்கு வந்து? இல்ல, அதாவது அது அங்க போக போக தீவிரமடைங்கிறதுனால இதை பொறுத்தவரை மிக கனமழை வரையும் நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஓகே. எதிர்பார்க்கலாம். அது எந்த அளவுக்கு பக்கத்துல நெருங்கி வருது அப்படிங்கறத பொறுத்து அதோட அளவு மாறுபடும். ஏன்னா தாழ்வான இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் மேட்டு பகுதிக்கு இல்ல, எப்பவுமே வந்து ஒரு மழை காலத்துல நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டியது முக்கியமா. ஆமா, அப்படிதான் இருப்போம். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட ஆக்கிரமிப்புகள் இருக்கிறதுனால நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு போக முடியாம அது தேங்கறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஆமா. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, இப்போ எப்பவுமே வேலூர் பாத்தீங்கன்னா அதிக வெயில் வந்து எப்பவுமே சுட்டெரிக்கும். இப்ப கடந்த ஒரு 3-4 நாட்களாக பெய்த மழையில பாத்தீங்கன்னா வேலூர் வந்து தத்தளிக்கிற காட்சிகளை வந்து நம்ம பார்க்க முடியுது செய்திகள்ல. கண்டிப்பா. இதுக்கு வந்து உங்க மேக கணிப்பு என்ன சார் சொல்லுது? அதாவது வந்து வெயில் அதிகமா இருக்கக்கூடிய இடத்துல இப்ப திடீர் வானிலை மாற்றமாயி இவ்வளவு மழை பெஞ்சிருக்கு, அது என்ன சார் சொல்லுவாங்க? இல்லைங்க, அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப வேலூர்ல மழை ஹெவியா பெய்யுது இல்லைங்களா? ஆமா சார். இதை வச்சுதான் நான் வந்து மத்திய ஆந்திராவில் புயல் கரை கிடக்குன்னு சொல்றேன். அது வேலூர் பக்கம் அதுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அப்ப அந்த தொடர்பை வச்சுதான் இந்த இடத்துல வந்து ஹெவியா மழை பெய்யறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குங்கிறதையும் நம்ம சொல்லிடுறோம் தமிழ்நாடு அளவில். அதே போல வந்து இந்த மேகங்கள் வந்து கிட்டத்தட்ட 30-40 வருடங்கள் வந்து இது அனுபவம் அறிவுங்க. இதுல இருந்து அந்த மேகங்கள் எப்படி எல்லாம் செயல்படுது, எங்க போகுது, புயல் வரும்போது எப்படி இருக்கு, அந்த புயல் நகரும் போது எங்கெங்க மேகத்தை காட்டுது அப்படிங்கறதெல்லாம் வந்து என்னோட அனுபவ அறிவு. இது வந்து உலகத்திலேயே முதல் முறையா நம்ம தான் பண்ணிருக்கோம். இது நம்ம முன்னோர்கள் அறிவு, எல்லாரும் நிறைய பேருக்கு தெரியும். இது அறிவியலா யாரும் பயன்படுத்தல. விஞ்ஞானிகளும் இதை வழிமுறை யாரும் சொல்லி கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவங்களும் அவாய்ட் பண்ணிட்டாங்க. இல்ல சார், இப்ப நீங்க சொல்றது மிக துல்லியமா இருக்கும்போது அதை நம்ம நிறைய பேர் வந்து பார்த்து போனேன். நிகழ்நேரத்துல மிக துல்லியமா கணிக்கக்கூடிய மெத்தட் இது. நிகழ்நேரத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு வந்து ஒரு எச்சரிக்கை விடுறதுக்கான நேரம் இல்லாம போயிடும் இல்லையா சார்? இப்போ வானிலை வானிலைத்துறை வந்து இப்ப நிறைய இப்ப ஆரஞ்சு அலர்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். முடிஞ்ச அளவுக்கு இது வந்து மேக்சிமம் இந்த மேகங்களை வச்சு எந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஹெவியா பெய்ய போகுது அப்படிங்கறத வந்து நம்ம முன்கூட்டியே சொல்றதுக்கான வாய்ப்பு. நீங்க இடத்தை கொஞ்சம் மிக துல்லியமா சொல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஆமா, ஏன்னு கேட்டீங்கன்னா இது குறிப்பிட்ட பாயிண்ட காட்டும். நமக்கு சேட்டலைட்லயோ அந்த மாதிரி பாயிண்ட காட்டாது. அது புயலோட மையத்தை மட்டும் தான் காட்டும். இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா மேகத்தோட மையத்தை காட்டிடும். தோராய வரைபடத்துல அது காமிக்கும். இது வந்து மேகம் வந்து எங்க நின்று எந்த ஊருக்கு அதிகமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு அப்படிங்கிறது மேகத்துக்குன்னு ஒரு மையம் இருக்குங்க. சரி சார். புயலுக்குன்னு ஒரு
மையம் இருக்கிற மாதிரி மேகத்துக்குன்னு ஒரு மையம் இருக்கு. ஆ. அந்த மையத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அது எங்க பெய்ய போகுதுன்னு நம்ம சொல்லிடலாம். ஓகே ஓகே. அடுத்ததா இதனுடைய தாக்கம் வேற ஏதாவது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சார்? எப்போ இதனுடைய தாக்கம் வந்து தணியறதுக்கான வாய்ப்பு இருக்கு? இதெல்லாம் ஓரளவுக்கு இல்ல முடிஞ்சு சார், இப்ப இதை பொறுத்த வரையும் இதுல தமிழ்நாட்டுக்கு பெரிய அளவுல பாதிப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சரிங்க. இப்ப சென்னை ஏரியா அது மட்டும் ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க பக்கத்துல நெருங்கறதுனால ம். உங்களுக்கு அந்த புயல் நெருக்கமா வர்றதுனால இன்னைக்கு எனக்கு மேகங்கள் ஆய்வுலையும் அது காட்டுது. ஓகே ஓகே. எப்பவுமே வந்து கடலூர் இதெல்லாம் பெரிய அளவில் பண்ருட்டி இதெல்லாம் பாதிக்கப்படும் பாத்தீங்கன்னா. ஆமா, எனக்கு விழுப்புரத்துக்கு அந்த பக்கம் தான் இன்னைக்கு காமிச்சது. ஓகே ஓகே. விழுப்புரத்துக்கு வடக்கு தான் எனக்கு காட்டுது. இப்போ அதனால வந்து அப்ப அந்த இந்த பக்கம் பகுதிகளுக்கு பாத்தீங்கன்னாக்கா தீவிர மழை எதுவும் இருக்காது. ஓ சரிங்க சார். சாதாரண மழை தான். ஆமா. பருவமழை. அதே போல சென்னையில ஹெவியா பெய்யும். ம். அதே போல தென் தமிழ்நாட்டுல வந்து மழையோட தாக்கம் இருக்கும். ம். அடுத்து வந்து அடுத்த மழைன்னு நீங்க பாத்தீங்கன்னாக்க பெரும்பாலும் நவம்பர் மாதம் 7-8 தேதியில தான் 7-8 தேதியில இருந்து 18ஆம் தேதி வரையும் ஒரு அளவுக்கு அதிகமான மழை இருக்கும்னு நான் கணிச்சிருக்கேன். சரிங்க சார். அளவுக்கு அதிகமான மழைனாக்கா குறிப்பா எங்க சொன்னீங்க சார்? இந்த இடம்? அதாவது ஒண்ணு வந்து சென்னையை மையமா வச்சு. சரிங்க சார். இன்னொன்னு வந்து அதிகபட்ச மழைங்கிறது வந்து காரைக்கால், நாகப்பட்டினம் கடலூருக்கு பக்கத்துல காரைக்கால். ஆ. இந்த காரைக்கால் கிட்ட ஒரு புயல் கரையை கிடக்கலாம். ஆ. அதை ஒட்டி ஒரு 50 கிலோமீட்டர் அந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கலாங்க. சரி சார். ஒரு புயல் வந்து இங்க வர்றதுனால பாதிப்புகள் வந்து நாகப்பட்டினத்துல இருக்கும். ஓ சரி. அதிகபட்ச பாதிப்புங்கிறது நாகப்பட்டினத்துல இருக்கும். ஓகே சார். இப்போ சமீபமா வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இந்த மேக வெடிப்புன்னு ஒண்ணு கேள்விப்படுறோம். அதாவது அதீத மழை குறிப்பிட்ட அளவோட தாண்டி அதிகமா பெஞ்சு முடிச்சிடுறது. ஆமா சார். இப்போ நீங்க வந்து கிட்டத்தட்ட மேகத்தை வந்து மையமா வச்சு ஆய்வுகள் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த மேக வெடிப்பு அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தமிழகத்திற்கான ஏதாவது அலர்ட் இருக்குங்களா? அதான் மேக வெடிப்புங்கிறது இப்ப நான் தனி மனிதரா இங்க பண்ணிட்டு இருக்கேன் சார். இது வந்து அந்த மேகங்கள் உருவாகக்கூடிய இடத்துல இருந்தா நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப சிறு தூரல்ல இருந்து பெருந்தூரல் வரையும் விழுவுங்க. இந்த மேகங்கள் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. அந்த மேகத்துல பிளஸ் மைனஸ் இருக்கு. அப்ப நீங்க மழை பெய்யும் போது பாத்தீங்கன்னா ஒரு தூரலுக்கு இன்னொரு தூரலுக்கு இடைவெளி இருக்கும். ஒரு தூரல் பெருசா இருந்துச்சுன்னா எல்லா தூரலும் பெருசா இருக்கும். ஒரு தூரல் சின்னதா இருந்தா எல்லாமே சின்னதா இருக்கும். ஓ சரி சார். அதுல என்ன மாதிரியான இது இருக்குன்னு சொல்ல வரீங்க? அந்த மாதிரியான மேக வெடிப்பு அப்படின்னு அவங்க சொல்றாங்க இல்லைங்களா? ஆமா. அப்ப அது என்னன்னு கேட்டீங்கன்னா அதுலயும் பிளஸ் மைனஸ் இருக்கு. ஆனா குறுகிய நேரத்துல என்னன்னா பெரிய பெரிய தூரல்கள் விழுவும். ஓ அதிகமான இதுல இருக்கும். இப்ப 5 சென்டிமீட்டர்ல விழுதுன்னு வச்சுங்களேன். இப்ப நம்ம சாதாரண பாக்குறது 1 மில்லிமீட்டர் 2 மில்லிமீட்டர் 5 மில்லிமீட்டர் இப்படி பாக்குறோம். ஆமா. இது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கூடுதலா இருக்கும். அதாவது ஒரு 10 மில்லிமீட்டர் அந்த மாதிரி ஒரு குறுகிய நேரத்துக்குள்ள ஒரு மணி நேரத்துக்குள்ள ஒரு 10 சென்டிமீட்டர் பெய்யுதுன்னு வச்சுங்களேன். அது வந்து அதுதான் வந்து அதி தீவிரமா மழை பெய்யறதெல்லாம் காரணமா இருக்கு. தண்ணீர் அதிகமா தேங்கி சேதங்களை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதுலதான் அதிகம் இருக்கு. ஆமா ஆமாங்க. ஏன்னா குறுகிய நேரத்துல நிறைய பெய்யறதுனால போறதுக்கு வழி இல்லாம அது தேங்கி சேதத்தை ஏற்படுத்தும். அந்த மாதிரி மேக வெடிப்பு அச்சுறுத்தல் எதுவும் இப்போதைக்கு இல்ல ரைட்டுங்களா? இல்லைங்க. அந்த மாதிரி எதுவும் இல்ல. அந்த மாதிரி ஒண்ணு எனக்கு வந்து அதை ஆராய்ச்சி பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கு. அந்த மாதிரி வாய்ப்பு இதுவரையும் கிடைக்கல. சரிங்க சார். ரொம்ப நன்றி சார் உங்களுடைய தகவல்களுக்கு.